ஹாய், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன? தமிழில் பணப்புழக்கம். இப்போது ரூ. 100 வாங்குற பொருள் வந்துட்டு 5 வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆகும்? ரூ. 150 மாறும். இதுக்கு காரணம் இன்ஃப்ளேஷன். சரி, இன்ஃப்ளேஷன் பற்றி சிம்பிளாக பார்த்துடலாமா? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா இப்போ நம்ம பொருளோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நோட்டிஃபை பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ரூ. 10 சாக்லேட் கிடச்சிச்சு. இப்போது அதே சாக்லேட்டு ₹50 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. இதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் ஏற்படுறதுக்கு என்னென்ன ரீசன்ற மாதிரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், மக்கள் வந்து அதிகமாக பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 100 டிக்கெட்டுக்கு வந்து 1000 பேர் வராங்க அப்படின்னா டிக்கெட்டோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஒன், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறது. இப்போ வந்து பெட்ரோலோட விலையோ சரி, டீசலோட விலையோ சரி, மின்சாரத்தோட விலையோ அதிகரிச்சு அப்படின்னா பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். அது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ பெட்ரோல் விலை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க கடைக்காரர் வந்துட்டு பொருளோட விலையும் இன்க்ரீஸ் பண்ணுவார். தேர்ட் ரீசன், அரசு வந்துட்டு அதிகமாக பணம் அச்சிட்டுச்சு அப்படின்னா, அதிகமாக பணம் மக்கள் கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க அதிகமாக செலவு செய்கிறாங்கன்ற மாதிரி மீன் பண்ணுறது. இதனால் பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளை எப்படி வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும்? பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சம்பளம் வந்து கம்மியாகவே இருந்துச்சுன்னா நம்ம வந்து லைஃப் ரன் பண்ணுறது வெறும் செலவுலேயே முடிஞ்சிடும். நம்ம சேமிக்கிற பணமும் வந்துட்டு ரொம்ப குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு ₹10,000 செலவு பண்ணுறோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த ₹10,000 வந்துட்டு அந்த ₹10,000 நம்மளோட நீட்ஸை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம வாங்குகிற பொருளோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். சரி, இந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறது? அஸ்யூஷுவல் சொல்கிற மாதிரி தான், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிலத்துலையோ சரி, ஸ்டாக்லேயோ சரி, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ சரி. அப்புறம் தேவையற்ற செலவை வந்துட்டு கட்டுப்படுத்தணும். இன்ஃப்ளேஷன் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.